இவர்கள் தான் இவ்வளவு கூத்துகளும் பண்றாங்களே தவிர மக்கள் வந்து விளக்கம் புரிய வச்சுங்கன்னு வைங்க காரி துப்பி விட்டு வந்து விடுவார்கள். அதான் யதார்த்தமான நிலைமை. அப்ப இந்த மதகுருமார்கள் இது மாதிரியான தவறுகள் செய்யும் பொழுது இது குர்ஆனுக்கு மாற்றம்னு சொன்னால் இது என்ன மார்க்கத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு செயலா? மார்க்கத்துக்கு எதிரான ஒரு செயலா? குர்ஆன்ல உள்ளதை சொன்னா மார்க்கத்துக்கு எதிரானதா? நபிகள் நாயகம் சொன்னதை பேசினா மார்க்கத்துக்கு எதிரானதா? அதை விடுங்க. ஒரு கல்யாணம்டா விட மாட்டேங்கிறாரு, ஒரு கருமாதிண்டா விட மாட்டேங்கிறாரு, பேர் வைக்கிறேன்னா விட, எல்லாத்தையும் நான் தாங்கிறாரு, எல்லாத்திலும் என்னை சேர்த்துக்கிறாரு. குழந்தைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, பேரை சொல்லி கூப்பிட்டு வேண்டியதானே? நான் தான் வருவேன். எதுக்கு இவர் தான் வர்றேங்கிறாரு? சில்லறை கொடுக்கல, அதான் வேற ஒண்ணும் கிடையாது. கைமடக்கு தான் காரணம். இவர் தான் வர்றேங்கிறது காரணம் என்ன? என்னைய கூட்டிக்கிட்டு போய் தான் அந்த பேரை வைக்கணும், எனக்கு உள்ள தட்சணையை தரணும், இல்லாட்டி இந்த புள்ள நல்லா இருக்க மாட்டாங்கிறாரு. கல்யாணம் பண்றீங்கன்னு வைங்களேன், ரெண்டு குடும்பத்தார் பண்ணிக்கிற வேண்டியதான. அஜர்த்துக்கு என்ன வேலை? மந்திரவாதிக்கு, சாமியாருக்கு, புரோக்கருக்கு இஸ்லாத்துல வேலை இருக்கா? கல்யாணத்துல கல்யாணம் ரெண்டு குடும்பத்தார் செய்து கொள்ளக்கூடிய அக்ரிமெண்ட், ரெண்டு சாட்சி வைத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் கல்யாணம். அதுக்கு என்ன பண்ணுவா? நான் தான் வருவேன். செத்து போயிட்டான்னு வைக்கல, அதுலயும் பாருங்க, ஏதோ கல்யாணத்துக்கு போனாரு, என்னத்தையும் ஓதுனாரு, தொலைஞ்சாருன்னு விட்டுட்டு போயிடலாம். ஒரு கல்யாணத்துல 72 கல்யாணத்தை வச்சுக்கிட்டு 72 கலெக்ஷன் பண்றாரு. எப்படி? நாள் குறிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு கலெக்ஷன் பண்ணிடுவாரு, நிச்சயதார்த்தம் ஒண்ணு பண்ணுவாங்க, அன்னைக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு அதுல ஒரு ஆள் பாத்தியாண்டு அதுல ஒரு கலெக்ஷன் பார்த்துருவாரு. அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்ச என்ன செய்வானுவ, அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு பந்த கால் போடுவாங்க, பந்த ஊண்டுவாங்க. பந்தல ஊண்டிட்டு போக வேண்டியதானே, பந்த கால ஊன்றதுக்கு வந்துருவாரு, அது பாத்தியா? அப்பதான் பந்த கால் நிக்கி. பந்த கால் ஊன்றதுக்கு ஒரு பாத்தியா? அடுப்புல சட்டியை தூக்கி வைப்பாங்க, அது பாத்தியா பாரு, எனக்கு 100 ரூபாய் கொடு. அது சட்டியை வச்சா அவருக்கு 100 ரூபாய். மாப்பிள்ளைக்கு தொப்பியை தூக்கி மாட்டுவாங்க, அது பாத்தியா? மாப்பிள்ளை உட்கார வச்சு அவன் தலையில ஒரு குள்ளா வச்சுக்க, அவனா வச்சுக்கிற மாட்டானா? குள்ளா வைக்கணுமா மார்க்கத்துல? சரி வைக்கணும் வச்சுக்க, அவனை வச்சுக்க வேண்டியானே. அதுக்கு என்ன இவர் வந்துட்டால் பாத்தியா பாரு, குள்ளா தூக்கி வச்சா அது பாத்தியா? மாப்பிள்ளைய படியில இறக்கி வாசல் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பாத்தியா பாரு, அதுக்கு ஒரு சில்லற. அங்க இருந்து ஒரு தர்கா, ஊர்ல உள்ள ஒரு தர்கா விட மாட்டாங்க, ஒவ்வொரு தர்காவா கூட்டிட்டு போய் அங்க ஒரு ஆள் பாத்தியா, அங்க இருந்து பொண்ணு வீட்டு வாசல்ல போய் அங்க நின்று ஒரு பாத்தியா, இப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணத்துல 40 பண்றீங்க. இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட? இது உனக்கு என்ன வேலை கல்யாணத்துல? மாப்பிள்ளை விட்டாரு, பொண்ணு வீட்டாருக்கு தானே கல்யாணத்துல வேலை, உனக்கு என்னத்துக்கு வேலை? எல்லாத்திலையும் கூட கூட நுழையிற நீ என்று கேட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்? பிற சமுதாய மக்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை காதலிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், குர்ஆனை படிக்கிறார்கள், நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை படிக்கிறார்கள். இவர் மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் கிடையாதுன்னு சொல்லி அவ்வளவு உயர்வாக நபிகள் நாயகத்தை மதிக்கிறாங்க. மதிச்சுட்டு இங்க வந்து பார்த்தா நம்ம ஏற்குமாரா இருக்கிறோமா? அப்படி நின்றுறோம். இவங்களோட சேரக்கூடாது, இஸ்லாம் நல்லா தான் இருக்குது, இவங்க ரொம்ப மூடர்களா இருக்கிறாங்க. அது எதுக்காக நாங்க சொல்றோம்? நீங்க செய்யற காரியத்தினால் இஸ்லாத்தை நல்ல மார்க்கம் என்று நினைக்கிறவன் கூட ஓடி ஒளிகிற அளவுக்கு ஆளாகி விடுகிறான். இந்த ஜோசியம், ஜாதகம், பில்லி, சூனியம், பேயி, பிசாசு, பித்தலாட்டத்திலிருந்து விடுபடுங்கள், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதான் இஸ்லாம் உங்களுக்கு சொல்லுது நாங்க சொல்றோம். அதே மாதிரி ஒரு மௌலுது எத்தனை வருமானம் பாருங்களேங்க, மாசத்துக்கு ஒரு வருமானம். பூரியா பாத்தியாங்கிறான். என்னடா பூரியா பாத்தியா? வறுமையில் இருக்கிறீங்களா? ரஜப மாசத்துல நீங்க என்ன செய்யுங்க, பூரிய சுட்டு அது வானம் பார்க்காம மேக்கட்லாம் கட்டி அதுக்கு பந்தல்லாம் போட்டு ஒரு பாத்தி அடிச்சு சொன்னா நீங்க பணக்காரனா போயிருவீங்க அப்படிங்கிறான். இந்த கூமுட்டையும் விளங்காம உட்கார்ந்துகிட்டு அந்த பூரியா பாத்தியா ஓதுறான். ஏன் அந்த அஜர்த்து ஓதி பணக்காரனா போக வேண்டியதானே? இப்படி சிந்திக்கணுமா இல்லையா? அசர்த்து எங்களை பணக்காரனா போறதுக்கு பூரியா பாத்தியா ஓத சொல்றீங்களே, முதல்ல நீங்க ஓதி நீங்க இந்த ஊர்ல பெரிய வல்லலா போய் அதுக்கப்புறமேல எங்களுக்கு வழிகாட்டினா பரவாயில்லை. நீங்களே 1,000 ரூபாய்க்கு கையெழுந்துக்கிட்டு திரிகிறீங்க, நீங்க வந்து எங்களை வந்து பூரியா பாத்தியா கேட்கணுமா இல்லையா? நீ பூரியா பாத்தியா ஓதுனா பணக்காரனா போலாங்கிறான், சலாத்து நாரியா ஓதுனா பணக்காரனா போலாங்கிறான். இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியா பணக்காரனா இருக்கிறான். இதெல்லாம் கூடுன்னு சொல்றவன் அங்க போய் கார் ஓட்டுறான், டிரைவரா இருக்கான், ஒட்டகம் வைக்கிறான். இதெல்லாம் இல்லன்னு சொல்றான் சவுதி அரேபியாவில் முஸ்லீம்லாம். சவுதி அரேபியாவில் இருக்க எந்த முஸ்லீமாவது பூரியா பாத்தியா ஓதுறானா? எந்த முஸ்லீமாவது சலாத்து நாரியா ஓதுறானா? அங்க உள்ள எந்த முஸ்லீமாவது தாயத்து போட்டிருக்கானா? சவுதி அரேபியாவில் தட்டு எழுதி கரைச்சு குடிக்கிறானா? நீ செய்யக்கூடிய இந்த கூத்துல அங்க நடக்குதா? அவன் தான் நல்லா இருக்கான். சவுதி அரேபியாவில் உள்ள ஒவ்வொருத்தனும் என்ன இருக்கான், கோடிஸ் அரண்மனையில வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தனும் அப்பனுக்கு ஒரு காரு, ஆத்தாக்கு ஒரு காரு, பிள்ளைக்கு ஒரு காரு, காலையில ஒரு காரு, சாயந்தரம் ஒரு காருன்னு வச்சிருக்கான். 72 கார் வச்சுக்கிறான்.
நீ என்ன பண்ற? அவன் கார் ஓட்டிட்டு மங்களக்குடியில பணக்காரனா இருக்கிற. நீ போய் அங்க போய் கார் ஓட்டுற, மங்களக்குடியில நீ பணக்கார. அப்ப என்ன பணக்கார? அதுல கூட நீ பூரியாம்பாத்தியா ஓதி பணக்காரனா போல பாத்துக்க. பூரியாம்பாத்தியா இல்லங்கிறவன் வேலை பார்த்து பணக்காரனா போயிருக்கிற. அதுல என்ன விளங்குது? பூரியாம்பாத்தியா பொய்ன்னு விளங்கலையா? இதெல்லாம் இவங்களா விட்டு அடிக்கிறது. இதை பண்றாங்க. ரசூலுல்லாஹ் புகழ்றோட மௌலிதுங்கறான். இதெல்லாம் எப்ப உண்டா? முதல் கேள்வி என்ன? இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. மௌலிதுனா என்ன? ரசூலுல்லாஹ் புகழ்றாங்களாம். என்ன செய்யறாங்களாம்? நபிகள் நாயகத்தை நாங்க புகழ்றோம். அப்படியா? என்ன சொல்லி புகழ்ந்தீங்க? புகழ்றோம். என்னடா சொல்லி புகழ்ந்தேன்னு கேட்டா தெரிய மாட்டேங்குது. அவ ஒரு ஆளை புகழ்றோம்னு சொன்னா என்ன சொல்லி புகழ்ந்த, என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அதான புகழு. அரபில என்னமோ 4 பாட்டை படிக்கிறான், நாங்க புகழ்ந்தோம்னு சொல்றோம். அஜரத்துக்கு ரூபாய் 5 ஓடி போயிடுறாரு. நான் கேட்கிறேன், இப்படி மார்க்கத்தில் உண்டா? இந்த மாதிரி அரபில புரியாத பாஷையில பாட்டு படிக்கிறது மார்க்கத்தில் இருக்குதா? நீங்க கண்ணு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மௌலிதுங்கிறது பிசினஸா வணக்கமா? உங்களுக்கே தெரியும். அதுக்கு அர்த்தம்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம். மௌலிதுடைய அர்த்தம் என்ன, அதுல என்னென்ன விபரீதம் இருக்கு, அது தனி தலைப்பா போயிடும். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் என்னன்னு கேட்டா, இதை மட்டும் நீங்க சிந்திங்க. எதை சிந்திங்க? மௌலிது ஓத வர்றாரு அஜர்த்து வீட்டுல 100 ரூபாய்க்கு ஒரு மாதிரியா ஓதுறாரு, 10 ரூபாய்க்கு ஒரு மாதிரியா ஓதுறாரு இல்லையா? அதை சொல்லுங்க. வேற ஒண்ணு உங்களுக்கு தெரிய வேணாம். குர்ஆன்லாம் தெரிய வேணாம், ஹதீஸ்லாம் தெரியாட்டி பரவாயில்லை. இதை சொல்லுங்க முதல்ல. பணக்கார வீட்டுல ராத்திரி ஆரம்பிச்சு சுப வரைக்கும் ஓதுறாரா? ஏழை ஊடா இருந்தா அரை மணி நேரத்தில் ஓதி முடிச்சுட்டு போயிடுறாரா? ஏன் அப்படி ஓதுறாரு? வியாபாரம். வியாபாரம் தானங்க. ஒரு பார்பர் ஷாப்ல போனா கூட 100 ரூபாய் கொடுக்கிறவனா இருந்தா அவனுக்கு மசாஜ் பண்ணி சும்மா வெட்டி விட்டு அனுப்ப மாட்டான். இங்க பிடிச்சு விடுவான், அங்க பிடிச்சு விடுவான், கழுத்தமைக்கு விடுவான், நகத்தையெல்லாம் வெட்டுவான், பாத்துக்குவான் கஸ்டமரை. இவன் 100 ரூபாய் தர கஸ்டமரு 20 ரூபாய் தரவனா இருந்தா வலிச்சு ஓடுறான். ஒரு பார்பர் ஷாப்ல என்ன பண்றான்? கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி தானே சேவை செய்யறான். இவர் என்ன பண்றாரு? மார்க்க அறிஞரு ஏழை வீட்டுக்கு பாத்தியாவத கூப்பிட்டீங்கன்னா புரிஞ்சு எதிர்ச்சுவார். யாசீன் பாரு இலகி துரிஞ்சவன் நடுவுல என்னன்னு சொல்ற யாருக்கும் தெரியாது. யாசீன் சத்தம் கேட்கும். கடைசியா இலகி துரிஞ்சவன் அடுத்த வீட்டுக்கு 3 ரூபாய் தாங்க. இது என்னங்கிற நீ வணக்கம் செய்யற ஆள, ஒழுங்கான சேவை செய்யற ஆளா இருந்தா ஏழைக்கு அதை செய்யி, பணக்காரனுக்கு அதை செய்ய நான் ஒத்துக்கிறேன். அது நீ ஏழைக்கு ஒரு மாதிரியா நடமொழுதுங்கிற ஏழைக்கு பணக்காரனுக்கு விடிமொழுதான். நடமொழுதுனா என்ன? பாஸ்ட், சூப்பர் பாஸ்ட் வேகத்தில் போனா அதுக்கு பேர் நடமொழுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா போவாங்க. அது எவ்வளவு? 25 ரூபாய்க்கு. 200 ரூபாய் கொடுத்தா அந்த பணக்காரன் வீட்டுல ராத்திரிக்கு ஆரம்பிக்கிற பாட்டை சுபுகு வரைக்கும் நீட்டியடா. இது இபாதத், இது வணக்கமா? இது அல்லாஹ் ஏத்துக்குவானா? நீ யாரை ஏமாத்துற? மக்களை ஏமாத்தி வயிறு பொழைக்கிறதுக்காக வேண்டி இப்படி எங்களுடைய வணக்கங்களை பாழாக்க வேண்டுமா? ஒரு அழகான மார்க்கத்தை கெடுத்து குட்டிச்சவராக்க வேண்டுமா? பாட்டு கச்சேரி நடத்திட்டு போ, அது செய். நான் பாட்டு கச்சேரி தான் நடத்துறேன், கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி ஒன்ஸ் மோர் கேட்டா ஒன்ஸ் மோர் படிக்கிறேன்னு சொல்லு. நாங்க ஒம்புக்கு வர்றோம். இஸ்லாம்னு சொல்லும் போதுதான் கோபம் வருது. மக்களை ஏமாத்தி வயிறு பொழைக்கிறதுக்காக வேண்டி இப்படி எங்களுடைய வணக்கங்களை பாழாக்க வேண்டுமா? ஒரு அழகான மார்க்கத்தை கெடுத்து குட்டிச்சவராக்க வேண்டுமா? பாட்டு கச்சேரி நடத்திட்டு போ, அது செய். நான் பாட்டு கச்சேரி தான் நடத்துறேன், கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி ஒன்ஸ் மோர் கேட்டா ஒன்ஸ் மோர் படிக்கிறேன்னு சொல்லு. நாங்க ஒம்புக்கு வர்றோம். இஸ்லாம்னு சொல்லும் போதுதான் கோபம் வருது. இது இஸ்லாத்தின் பெயரால் இதை செய்யாத, இதான் விவகாரம். அப்ப இந்த மௌலிதுங்கிறது நல்லா விளங்குதா? என்னன்னு பொய்ன்னு விளங்குதா? மௌலிது அப்படித்தான் இருக்கு, பாத்தியா அப்படித்தான் இருக்கு. எல்லாத்துலயும் வந்துகிட்டு என்ன செய்யறாரு? கல்யாணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தன் கல்யாணம், இஸ்லாத்துல கல்யாணம் என்ன? என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன் இவர் கேட்கணும். யாரு? பொண்ணை பெற்றவர் பெண்ணிடத்துல சம்மதம் வாங்கி கொண்டு என் மகளுடைய பரிபூர்ண சம்மதத்தோடு நான் உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி தர்றேன், மாப்பிள்ளை சொல்லணும், அதை ஏத்துக்கிறேன். உடனே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் கல்யாணம். இஸ்லாத்துல கல்யாணம் என்பது அக்ரிமெண்ட். 2 குடும்பத்தாரும் செய்து கொள்வதோடு கல்யாணம் முடிஞ்சிடும். இவர் என்ன செய்வார்னு கேட்டா, மாப்பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாரு. எப்படி? மாப்பிள்ளை அப்பாவுக்கு சொல்லி கொடுப்பாரு. எப்படி? ஜவ்வஜுதுக அரபில. இவன் அரபி பண்டிதராயும, இவனுக்கு அரபில சொல்லி கொடுக்கிற, அது அரபில சொல்லி கொடுப்பாரு. ஜவ்வஜுதுக அன்தஹதுக இந்த பொம்பளை பேர்லாம் போட்டு அல் முசம்மாத்து பிஸைன புண்ணல என்னமோ சொல்லுவாரு. இவன் அதை ஒண்ணு அடக்கம் ஒண்ணு உளருவான், பைத்தியம் பிடிக்காத குறையா. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து இடையில் நுழைகிறீங்களே, இந்த புரோகிதத்துக்கு இஸ்லாத்துல இடம் உண்டா?
இறந்து போன வீட்டுலங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் இறந்துட்டான், எவ்வளவு மனிதாபிமானத்தோட அந்த குடும்பத்தை பார்க்கணும், அவங்க எவ்வளவு கவலையில் இருப்பாங்க. செத்து போன வீட்டுல எப்படியும் ஒரு 2000 ரூபாய் கட்டி போடுறாங்க. ஒரு மத குருங்கிற ஒரு ஆளு இறந்து போய் புருஷனை பறி கொடுத்துட்டு பிள்ளைய பறி கொடுத்துட்டு அவங்களே கவலையில உட்கார்ந்து இருப்பாங்க. ஆட்டை அருங்குறான், விருந்த போடுங்கிறான், அங்க போய் நுழைஞ்ச உடனே ஒரு பாத்தியா, மையத்தை குளிப்பாட்டு போய் ஒரு பாத்தியாங்கிறான், குளிப்பாட்டி முடிச்சு ஒரு பாத்தியாங்கிறான், தொழுகை ஜனாசா தொழுகை நடத்தி முடிச்சு ஒரு பாத்தியாங்கிறான், கபுர்ஸ்தான் வாசல் இருந்துகிட்டு ஒரு பாத்தியாங்கிறான், கபுர்ஸ்தான் உள்ள கொண்டு போய் வச்சுட்டு ஒரு பாத்தியாங்கிறான், உள்ள போட்டு மண்ணை போட்டு மூடி போட்டு அது பாத்தியாங்கிறான், கபுர்ஸ்தானுக்கு வெளியே வந்துட்டு அது பாத்தியாங்கிறான், மறுபடியும் இந்த இறந்து போன வீட்டு வாசல்ல வந்துட்டு அது பாத்தியாண்டு எல்லாத்தையும் சேர்த்து 200 ரூபாய் கேட்கறான். இது என்னங்களா மார்க்கம்? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மதகுருமார்கள் வயிறு வளர்ப்பதற்காக இஸ்லாத்தில் இல்லாததை, குர்ஆனில் இல்லாததை, நபிகள் நாயகம் சொல்லாததை மார்க்கம் என்று சொன்னால், அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் நரகத்துக்கு போய் விடுவீர்கள். அவர் சம்பாதிக்கிறது கூட எங்களுக்கு பஞ்சாயத்து இல்லை. அதை நீங்க மார்க்கம் நினைச்சா நீங்க எங்க போயிருவீங்க? நரகத்துக்கு போயிருவீங்க என்று குர்ஆன் எச்சரிக்கும் பொழுது அதை நாங்கள் செய்கிற கடமை எங்களுக்கு இருக்குதா இல்லையா? அதே மாதிரி வணக்கம்ங்கிற பேர்ல கூட லேசான ஒரு மார்க்கத்துல இல்லாத வணக்கத்தை எல்லாம் இவங்களா உண்டாக்கி ரமலான் மாசம் அத பெரிய பஞ்சாயத்து. இந்த ஊர்ல பஞ்சாயத்து காரணம் என்ன? 20 ரக்காத்து தொழுதவர்களை 8 ஆக்கி விட்டார்கள். 20 ரக்காத்து தொழுது இருந்தாங்களாம், நல்ல காரியம். அதை நம்ம என்ன பண்ணிட்டோமா, 8 ரக்காத்தை குறைச்சு விட்டோம், வணக்கத்தை குறைச்சு விட்டாங்க. இதா பஞ்சாயத்து. 200 ரக்காத்து கூட தொழுவாங்க ரெடி. 20 என்னங்க 20, 2000 கூட தொழுவோம். அல்லாஹ் சொன்னாரு காட்டு, தொழுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க எடுத்து காட்டுப்பா, நாங்க செய்யறோம். நீ 20 தொழுவு, 2000 கூட தொழுவு, உடனே நாங்க அதை ஏத்துக்கிறோம். நாங்க என்ன கேட்கிறோம்? 20 ரக்காத்து தொழணும் நீ சொன்னால் அதுக்குரிய குர்ஆன் வசனம் தான் இருக்குன்னு காட்டிப்புடு, நாளைக்கு நாங்களும் செய்யறோம். 20 ரக்காத் தொழணும் என்றால் நபிகள் நாயகம் இப்படி செஞ்சாங்கன்னு காட்டு, நாளைக்கு நாங்க செய்யறோம். நாங்க ஏன் அதை மறுக்கிறோம்? ஆயிஷா நாயகிடத்தில், நபிகள் நாயகத்துடைய மனைவி இடத்திலே அபூ சலமா கேட்கிறார், கைஃப கானத்து ஸலாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலான் மாசத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க 8 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, அப்புறம் ஒரு 3 ரக்காத் வித்ர் தொழுதாங்க, அதுக்கு மேல அவங்க அதிகமாக்குனது இல்ல. ரமலான்ல எப்படித்தான் தொழுதார்கள், வேற மாசத்துல எப்படித்தான் தொழுதார்கள். இப்ப நபிகள் நாயகம் 8 தான் தொழுதிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்களா 20 உண்டாக்கிக்கிட்டு நீங்களா இந்த மக்களை வழிகெடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்க எப்படி பலியாவோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை செஞ்சா தானே நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க. நல்லதுங்கிறதுக்காக கூடுதலா செஞ்சிட முடியுமா? லோஹர் 4 ரக்காத்து, ஏன் ஒரு 6